மரணத்தைக் காட்டிலும் கொடுமையானது மனக்கவலை. மரணம் ஒருமுறைதான் கொல்லும். ஆனால் மனக்கவலை நொடிக்கு நொடி கொல்லும். அனுபவம் ஒரு கடுமையான வாத்தியார். அது சோதனையை தந்த பிறகேதான் பாடத்தை போதிக்கிறது. உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உங்களை வீழ்த்த யாராலும் முடியாது. நாம் போவதற்கு இங்க பல வழிகள் இருக்கிறது. அதில் வழியில்லாத வழியை தேர்ந்தெடுப்பதே வாழ்க்கைக்கு சிறந்ததாகும். ஏதோ சில காரணங்களால் பிறர் செய்யும் தவறுகளை நீ பொறுத்து கொண்டு போனால் அதிகமாக ஆடுவார்கள். உன்மீதே பழி போடுவார்கள். ஆரம்பத்திலேயே தடு. தகுதி இல்லாதவன் நம்மை பரிகசிக்கும் பொழுது புன்னகை செய்து நகர்வதே நலம். புரிந்து கொள்ளுதல் என்பது ஒரு கலை. ஆனால் எல்லோரும் அதில் திறமையானவர்கள் அல்ல. சில அறிவுரைகள் சீக்கிரத்தில் புரியாது. துன்பத்தில் உன் மனம் சிக்கிக் கொண்ட பின்தான் நன்கு புரியும். உன்னை அதிகம் எது பயமுறுத்துகிறதோ அதோடு நீ தொடர்பில் இருந்து கொண்டே இரு. பழக்கம் பயத்தை அளிக்கும். முட்டாள்களை நீ பின்தொடர்ந்தால் மூளை என்பது உன்னுள் சிந்திக்கும் திறனை முழுவதுமாக இழக்கும். அவர்களின் கருத்தே உன் உடலை இயக்கும். துக்கங்கள் என்னும் பக்கங்கள் அதிகம் நிறைந்ததுதான் வாழ்க்கை என்னும் புத்தகம். அதை புரட்டும் போதெல்லாம் நீ கலங்காமல் இருக்க கொஞ்சம் தெரிந்து வைத்துக்கொள் முன்னோர்களின் தத்துவம். நம்மை தேடி வந்த சந்தோஷங்களை எல்லாம் விட்டுவிட்டு நம் மனமோ தேடி போய் ஏற்றுக்கொள்ளும் துன்பங்களை இஷ்டப்பட்டு. உன் திறமைகளை பெரிதாக புகழ்பவர்களை நீ சிறிதும் நம்பாதே. அது உன்னை ஏமாற்றுவதற்கு செய்யப்படும் வசியமாகும். யார் மீதும் நாம் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிடப் போவதில்லை. அமைதியாக கடந்து போவோம். நடப்பது நடக்கட்டும். எங்கு கேள்வி கேட்க உனக்கு உரிமை இல்லையோ அங்கு நீ அடிமைப்படுத்தப்படுகிறாய். பிறர் செயல்களில் குறைகளை மட்டுமே காணாதீர்கள். மற்றவர்களின் குறைகளை மட்டுமே கண்டுபிடிப்பவன் தனக்குத்தானே குழிப்பறித்துக் கொள்கிறான். சூழல்கள் நமக்கு ஏற்றவாறு இல்லை என்றால் செயலில் ஈடுபடாமல் சும்மா இருப்பதே நல்லது. யாரும் தட்டி கொடுக்கவில்லை என்று உன் முயற்சியை தட்டி கழித்து விடாதே. முயற்சித்து கொண்டே இரு.